சொல்லவே மாட்டேங்கிறிய. எந்த காரியமானாலும் எனக்கு அந்த அம்மன் தான் தோண. என் கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு இந்த சேலையை அந்த தாய்க்கு காணிக்கையா செலுத்த போறேன். கல்யாணம் ஆன உடனே அந்த தாயும் அந்த தோழியும் வந்துடாத. வண்டியில போனா கண்ணு தெரியாதா? பாத்து போக கூடாது. கேள்வி கேக்குறா. யார் அவ? செத்து போன நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுங்க. பேரு வள்ளி. வள்ளிமானா இல்ல புள்ளிமானா? சேலம் நிறைய சேரு கோலம் போட்டிருக்கு. வம்பு பண்ணா கொம்பாலேயே குத்திருவா போல இருக்கே. போற போமா போ. ஜன்னல சாத்துடி. ஏன்கா? அட விவரம் தெரியாம பேசாதடி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு விவரம் புரியல. அவங்க ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு வீட்டு கட்டு வரும். அந்த பொண்ணு அவங்க இருக்கிற தேடி போய் அவங்க ஆசையை தீர்த்து வைக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணு மட்டுமல்ல அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இப்ப இந்த கட்டுல யார் வீட்டுக்கு போகுது? யாருக்கு தெரியும்? பாவம் அந்த பொண்ணு. கதவு தரங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. அம்மா கதவு தரங்களேன், என்ன காப்பாத்துங்க. ஏண்டி ராஜா, அன்னைக்கு ஓ மேல காப்பாத்துறதுக்காக எங்க மேல எச்சில் துப்பிட்டு போனியே, இன்னைக்கு நீ எச்சில் ஆக போறிய. என்னமா பண்ண போற? உன் குரலுக்கு ஊர் கதவே திறக்கலையே, என் வீட்டு கதவை திறக்க போகுது. அடம் பிடிக்காத வாடி. இப்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அண்ணனுக்கு, அடுத்து கிடைக்கிறது எனக்கு, கடைசியா கிடைக்கிற பொண்ணு உனக்கு. டேய் தம்பிகளா, இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பால. இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா. இல்லன்னா குளங்கொட்டையில விழுந்து செத்து இருப்பா. அண்ணே அங்க பாருங்க. என்னடி நீ இன்னும் இந்த வீட்டு விட்டு போகல? நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே, தூக்கி தர வந்தீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டு சாவி உன் இடுப்புல ஏறணும்னு சொல்றியா? வீட்டு சாவி இடுப்புல ஏறணும்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன். கரெக்டா சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல? வீட்டுக்காரி 5000 ஏக்கர் நஞ்ச, 10,000 ஏக்கர் புஞ்ச, மா வாழை பலா தோட்டம் 10, அத்தனையும் நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம் புத்து கட்ட கருணாகம் குடி புகுந்துடுச்சான். இனிமே நீங்க தான் அவளுக்கு புருஷன். என்ன அப்பா, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முறையில நீங்க தான் அவளுக்கு புருஷன், அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி. பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேக்குறான். இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நீ வேலுவோட தங்கச்சி ஆச்சேன்னு பாக்க. இல்லனா எனக்கும் கட்டில அமிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா? டிங்கறடிங்கால. அப்பா, நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களா தான் இருப்பாங்க. ஏன்பா, எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா. அலமேலு, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீ போமா, நான் இருக்கேன். நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு. நான் போயிட்டு வரேன். வரேன். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை அவளை தொட்டா நாம வேலுவை இழந்துருவோண்டா. வாஸ்தவம் தான். விட்டு ஏன்பா, புதுசா இன்னொரு சித்திய கொண்டு வரதுக்கு புரட்சியா ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அலமேலு, நீ என்ன வேணாலும் கேலி பேசிக்க.
நான் வருத்தப்பட போறதில்ல. ஆனா உண்மையா சொல்றேன், வள்ளிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ, அலமேலு, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டுன்னு நீ சொன்னப்போ அன்னைக்கு நான் கேலி பேசினேன். இன்னைக்கு உணர்ந்துட்டம்மா. என் தவறுக்கு பிராயச்சித்தமா ஊரறிய வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா. ஆமாம்மா, இந்த பாவிக்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கும் நாளைக்கே கோயில்ல கல்யாணம். அப்பா, இத வள்ளி கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா. போய் சொல்லிட்டோம்மா. வள்ளி, எனக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு ருக்கு கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். என் மானத்தை காப்பாத்துங்க, அந்த சேலை கொடுங்க. என்னது, புடவை உன்கிட்ட கொடுக்கணுமா? கேள்வி கேட்க இந்த ஊர்ல நாதி இல்ல. இந்த ஊர் ஆம்பளைங்க மீச வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதுக்காக தான் பொம்பளைங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம். பதில் சொல்றேன்னு அவளை பாடியிலே படுக்க வச்சுட்டாரு எங்க அப்பாங்கிற குடும்பக்காரர். அலமோ, இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு முடிவே இல்லையா? ருக்கு, எங்க அப்பா என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. அதே மாதிரி அவரையும் நம்ப வச்சு கழுத்து அறுக்க போற. அந்த ஆளு உடம்புல ஓடுற கெட்ட ரத்தம் கொஞ்சமாவது என் உடம்புலயே ஓடுதுல்ல. கண்டாக்கா காமாட்சி புருஷன், காணாட்டி மீனாட்சி புருஷங்கிற கதையா? நீ வீட்டுக்குள்ள இருந்து போராட்டம் நடத்து, நான் உனக்கு துணையா இருக்கேன். ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது காப்பாத்துங்களேன். ஐயோ நல்லாவே உறிஞ்சிரீங்க. என்ன சொல்ற? இல்ல, மனுஷ ரத்தத்தை நல்லாவே உறிஞ்சிரீங்கன்னு சொன்னேன். அப்ப உன்னை பாம்பு கடிக்கலையா? இல்ல, நல்லா ஏமாத்திட்டீங்களா? ஆமா, எங்க அப்பா செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் தொண்ண போறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது என் சொந்த விஷயம், அதை கேட்க உனக்கு உரிமை இல்ல. உரிமையாக போறேனா இல்லையான்னு போக போக தெரியும்.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, இப்படி வா. இந்தா. ஏய் வண்டி நிறுத்து. அண்ணே அங்க பாருங்க. மாப்பிள்ளை பழனிவேலு, பொண்ணு அலமேலு. ஆ? வண்டி ஏறா. என்னடா இது? ஊர் பூரா இதே மாதிரி எழுதி வச்சிருக்க. யாரோட வேலையா இருக்கும்? ஏய் வண்டி நிறுத்துறா டேய். நிறுத்து வண்டியா. என்னடா இது? என் மகளையும் நம்ம வேலைக்கார பையிலையும் சேர்த்து ஊர்ல இருக்க சவுறு பூரா கிறுக்கி வச்சிருக்கான். அண்ணே, இந்த கிறுக்கன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. தீர்த்துடு. தோட்டத்துக்கு வேலி இல்ல, வீட்டுக்கு பூட்டு இல்ல, வாசலுக்கு நாய் இல்ல. காரணம் நான் இருக்கேன். ஆனா நான் இருக்கிறது நீங்க எல்லாம் மறந்துட்டு அடி வாங்குறதுக்காகவே 4 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. நம்ம ஆளுகளை அடிச்சவனை சும்மா விடவே கூடாது. நம்ம பேரை சொன்னாலே பால் கொடுக்கிற மாடு கூட கப்புன்னு மடி எரிக்கும். அத பொய்யாக்கிட்டானே ராஸ்கல், அவனை சும்மா விடக்கூடாது. ஊரையெல்லாம் மொட்டை அடிக்கிறோங்கிற சொல்லாம சொல்றதுக்காகத்தான் நாம மொட்டை அடிச்சிருக்கோம். ஆனா வந்தவன் நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து மொட்டை அடிச்சிட்டு போயிட்டானே, அவனை விடக்கூடாது. கோபத்தோட எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தான் உட்காருவான். நாம நஷ்டப்படக்கூடாது, அதே நேரத்துல லாபத்தையும் விடக்கூடாது. என்ன புரியல? நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அவன் ஒரு அரசாங்க அதிகாரி. அவனை தொட்டா அரசாங்கத்தை தொட்ட மாதிரி, அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. இப்போ உட்காருவோம், லாபத்தையே பார்ப்போம்.